Hi friends, நான் அஜித்குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேட்டா சயின்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பேசிக்காக டேட்டா சயின்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன, டேட்டா அனலைட்டிக்ஸ்னால் என்ன, ஸோ அவங்களாம் எந்தெந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை கற்று வச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே டேட்டா சயின்ஸ் பற்றி தான். ஒரு டேட்டா அனலைசிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துக்கிறேன். ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு டேட்டாவை எடுத்துக்கிறேன். அந்த சாம்பிள் டேட்டாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அந்த வீடியோவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இப்போ பைத்தானை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் முன்னாடி. தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வீடியோ, தெரியாதவங்க கற்றுக்கலாம். விண்டோஸ் ஆர் அதில் சிஎம்டிக்குள்ளே போயிடுறீங்க. சிஎம்டிக்குள்ளே போனால் இதில் பல பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டேரெக்டாக நீங்கள் உங்கள் குரோம்குள்ளேயோ இல்லை கூகுள்குள்ளேயோ போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேண்டா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த பேண்டா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ரீட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா py.org பேண்டா ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, pypiன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ் இருக்குங்களா, இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்டிக்குள்ளே போயிட்டு சிஎம்டிக்குள்ளே போகிறேன். சிஎம்டிக்குள்ளே போயிட்டு சிஎம்டிக்குள்ளே போகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணி அந்த பாக்ஸில் சிஎம்டின்னு கொடுத்து டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இதில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் தட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்நெட் கனெக்டில் இருக்கணும் உங்கள் லேப்டாப்பில். இந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். இதில் சில பேருக்கு எரர் வரும். அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய மெயில் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அடுத்த பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போயிட்டு அடுத்த பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ப்ளோட்டிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டைப் பண்ணி காமிச்சிட, அது மெட்ப்ளாட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்து ஜஸ்ட்டு என்டர் தட்டுறேன். இதில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. மெட்ப்ளாட் லைப்ரரி. இ வராது, ஏ வரும். ஜஸ்ட் என்டர் தட்டுங்க. என்டர் தட்டுனா மெட்ப்ளாட் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. இதில் 3.3.0 இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதையும் இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே வரேன். வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டுங்க. இந்த பேக்கேஜும் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு குயிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பிப் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன். பிப் இன்ஸ்டால் லெஜண்ட், LEGEND லெஜண்ட். கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டுங்க. இந்த பேக்கேஜும் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் விண்டோஸ் ஆர் கொடுத்து சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. நார்மலாக நீங்கள் பைத்தான் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஷெல் வச்சுட்ருப்பீங்க, ஒரு ஐடிஎல்இ வச்சு அதில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ ஜூபிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அனகோண்டா ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு நோட் புக்கை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர், JUPYTERன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டுங்க. பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால எனக்கு இவ்வளோ குயிக்காக வந்துருச்சு. இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஜூபிட்டர் நோட் புக் கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டுங்க.
ஸோ என்டர் தட்டினா டேரெக்டாக ஒரு ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய குரோம் பேஜுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட்குள்ளே போயிடும், ஒரு சர்வர் பேஜுக்குள்ளே கூப்பிட்டு போகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரீடைரக்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இதை நல்லா கவனிக்கணும், இது நம்மளுக்கான ஒரு லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இதில் அவங்க பார்த்துருக்கும் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அந்த சிவி ஃபைல் எங்கே வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய மை கம்ப்யூட்டரில் டேட்டா சயின்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே டேட்டா விஷுவலைசேஷனுக்கு உள்ளே ஸோ இந்த இடத்துல சாம்பிள் டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன், ஒரு சிம்பிள் சாம்பிள் டேட்டா. ஸோ நானே க்ரியேட் பண்ணது இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு சாம்பிள் டேட்டா, இந்த டேட்டா வச்சுட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா காலம் ஏ, காலம் பி, காலம் சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேட்டா, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஜூபிட்டருக்குள்ளே வந்துடுறீங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்னுடைய ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருங்க. தேடி ஆப்ஜெக்ட், டாக்குமெண்ட்ஸ், ஃபேவரட், லிங்க்ஸ், ஃபேவர், சேவ்டு, சோர்ஸ், வீடியோஸ். ஸோ இந்த இடத்துல ஸோ சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு இந்த டேட்டா சயின்ஸில் இருக்கிற டேட்டா விஷுவலைசேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லேயே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எதுவுமே நான் டாக்குமெண்ட்ஸில் கொடுக்குறேன். டாக்குமெண்ட்ஸில் கொடுத்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஜூபிட்டருக்குள்ளே வந்துட்டு ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே டேட்டா விஷுவலைசேஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு ஸோ அது கண்ட்ரீஸ்க்கான இது. ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் போயிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சாம்பிள் டேட்டா இருக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நியூ என்ற ஆப்ஷனை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க பைத்தான் 3. பைத்தான் 3. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கான ஒரு அன்டைட்டில் பேஜ் வந்துடும். ஸோ இதுதான் ஜூபிட்டர் ரன் பண்ண போகிற ஒரு ஷெல். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். என்னென்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். விஷுவலைசேஷன் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் ரீநேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ நான் அங்கே இம்போர்ட் பண்ண டேட்டாவெலாம், அதாவது நாங்கள் இன்ஸ்டால் பண்ண டேட்டாவெலாம் இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம். இப்போ அதை போய் நம்ம இம்போர்ட் பண்ணணும் இதுக்குள்ளே. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய இருக்குது, நான் ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் பேண்டாஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இம்போர்ட் பேண்டாஸ், நல்லா ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க, பேண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை ரன் கொடுங்க. ஸோ சின்டெக்ஸ் எரர் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு பேண்டாஸ் எஸ் இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். எஸ் பேண்டாஸ். ஓகே, pandas pimp into pandas pd. So ஒரு சின்ன மிஸ்டேக், pip install pandas pandas pip install
pandas 2 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் pandas as pd ஸோ கொடுத்து ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான சொல்யூஷன். இப்போ அடுத்தது இம்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரம் metplot லைப்ரரி. ஸோ இதை ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கங்க. metplotlib import pyplot as plt. ஸோ கொடுத்து இதையும் ரன் பண்ணிக்கங்க. ஓகே, pyplot as plt. ஸோ சின்ன மிஸ்டேக், mat. ஸோ கொடுத்து ரன் பண்ணிங்க. ஓகே, இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 வேல்யூஸை இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, ஸோ இப்போ 1, 2, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் கொடுத்துக்க போகிறேன். y ஈக்குவல் டு 1, 4, 9. நீங்கள் எதுவும் தோராயமாக கொடுத்துக்கோங்க. 1, 4, 9 கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா plt. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. plt டாட் plot. இப்போ இதில் xy அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். x, y. ஸோ அடுத்ததுலேயும் அதுதான் plt டாட் plot. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்னத்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்னத்து ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல கிராஃப் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ plt plot ப்ராக்கெட்டுக்குள்ளே x, y அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். இந்த பிளாட் நத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்து. ஓகேங்களா, இப்போ x, z கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறீங்க, plt. ஸோ இதுதான் ஷோ பண்ணுறதுக்கான. இப்போ நம்ம பேண்டாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து ரீட் பண்ணுறதுக்காக இந்த பேண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் plt டாட் ஷோ. இப்போ ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸோ இந்த xy தேவையில்ல எடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து ட்ரா ஆயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஒய் இதுக்கு கீழே. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு நேம் வேணும். அதோட நேம் என்ன, கலர் சேஞ்ச் பண்ணி காட்டும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா plt. அதோட டைட்டில் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். புரியுமா சொல்லணும்னா டைட்டிலுக்காக plt டைட்டில் டபுள் கொட்டேஷனில் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ அதோட டைட்டில் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் ப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டெஸ்ட் ப்ளாட். ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ plt-ல xlab டாட் எக்ஸ் லேபிள் plt எக்ஸ் லேபிள்குள்ளே டபுள் கொட்டேஷனில் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் கொடுத்துக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதில் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். ஸோ plt டாட் plot plt டாட் ஒய் லேபிள் ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒய். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ ஒரு ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் டெக்ஸ்ட் பிளாட் இந்த இடத்துல வந்துருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து இது வந்துட்டுருக்கும். இப்போ
இப்போ ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில், இந்த டேட்டா சயின்ஸில். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இசட் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு இசட் சேர்த்திக்கிறேன். இசட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இசட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஒரு 10, ஒரு 5,0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். 5,0. ஸோ கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்து இந்த இசட் லேபிளையும் இந்த இடத்துல PLT டாட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஜண்ட் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல லெஜண்ட் கொடுத்துக்கிறேன். லெஜண்ட். ஸோ ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன டிஃபைன் பண்ணி காட்ட போகிறோம்னா திஸ் இஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஒய் வேணாம் திஸ் இஸ் ஒய் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெஜண்ட் px லேபிள் ஒய் எக்ஸ் இந்த இடத்துல ஒய் அண்ட் இசட் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட அந்த டைமில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோன்னா திஸ் இஸ் ஒய் ஒரு கமா கொடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் இசட். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கும். திஸ் இஸ் ஒய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் இசட், எக்ஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். PLT டாட் ப்ளாட் இதுக்குள்ளே டபுள் கொட்டேஷனில் எக்ஸ் கமா இசட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த நீல கலராக காட்டுறது பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த திஸ் இஸ் இசட்னு நான் ஒன்றும் அங்கே டிஃபைன் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம சாம்பிள் டேட்டாவை எடுத்துப்போம். இப்போ சாம்பிள் டேட்டாவை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பிள் அதோட ஃபைல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா sample underscore data. ஸோ அந்த டேட்டாவோட நேம் இதுதான், sample underscore data ஈக்குவல் டு pd டாட் pandas யூஸ் பண்ணுறோம். pandas யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறோம். அது REAT pd டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் CSV ஃபைல். அது வந்து டேட்டா ஷீட்டில் இருக்குது, அதனால் CSV அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறோம். CSV. ஸோ அதுக்குள்ளே அந்த டேட்டா நேம் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். சிங்கிள் கொட்டேஷனில் அதோட டேட்டா நேம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா. நான் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கேன். சாம்பிள் ஃபைல் நேம் என்னோ அதை கொடுத்துருந்தீங்க, சாம்பிள் டேட்டா. ஓகே, sample data dot csv. ஸோ ஃபைல் நேமில் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் sample underscore dataன்னு கொடுக்கலாம். ஸோ உங்கள் ஃபைல் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் சாம்பிள்னு கொடுத்தா கூட போதும். அந்த ஃபைல் நேம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இதை இப்போ ரீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சாம்பிள். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் sample underscore dataன்னு கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதோட டேட்டாஸ் வந்துடும். இந்த இடத்துல காலம் A, காலம் B, காலம் Cன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிரும். ஓகே, இப்போ தான் நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எனக்கு என்ன பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலம் BO CO இதை மட்டும் எனக்கு தனியாக பிரித்து காட்டணும். இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு எனக்கு இப்போ காலம் C வந்து தனியாக காட்டணும், அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் sample டாட் டேட்டா sample
underscore data sample underscore data dot column 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 underscore c dot ilog அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ilog இது பர்டிகுலராக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்காட்ட அந்த ilog ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ilog இதுக்குள்ளே 0 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இந்த காலம் ஏ காலம் பி காலம் சியில் 0ன்ற ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணி. ஸோ இந்த இடத்துல 10 இருக்குது, நீங்களே பார்த்துக்குங்க. 0 இதுக்கு நேராக காலம் சியில் 10ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதை நம்ம காமிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே வந்துடலாம். இதை இதோட டைப் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் இது numpy அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சிஎம்டிக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் pip install numpyன்னு கொடுத்து என்டர் தட்டினீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது இன்டீஜர் இதில் இருக்குது, அதனால் numpyன்ற ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா காலமில் இந்த 0ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்து காட்டணும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் pld டாட் plot அதுக்குள்ளே sample data ஓகே sample data column underscore a and sample data dot column column underscore b கமா ஓ இல்லை 0. அது வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். நம்ம என்ன பார்க்க வரோம்னா அது சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்து. ஸோ இதை முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா plt டாட் plot ஸோ இதுக்குள்ளே sample underscore data டாட் column ஸோ காலம் underscore a காலம் ஏக்குள்ளே தென் sample underscore data டாட் column underscore c கொடுத்தாச்சு. ஸோ இந்த காலம் சிக்கும் காலம் ஏக்கும் இல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இடத்துல வேறு. இப்போ இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் இசட்னு பார்த்தீங்களா, அந்த இசட் ஆரஞ்சு கலரை இந்த இடத்துல நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு கோடு வரணும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க, ஸோ இந்த 2லேருந்து ஸோ இந்த 2க்கு வந்து ஒரு கோடு வரணும். ஸோ கொடுத்தாச்சு. இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் pld டாட் ஷோன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஸோ எரர் வந்திருக்கு. எஸ் இந்த இடத்துல இப்போ ரன் பண்ணி பாருங்கள். plot.lib pyplot. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. sample டாட் column a column b plot pld sample data column a sample data column c pld show. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஸோ இதை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த எரரை கிளியர் பண்ணால் pypi.orgக்குள்ளே இந்த பேக்கேஜ் இன்டெக்ஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு கொடுக்குறேன். பைப்லாட் தீம்ஸை போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு சிஎம்டிக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிஎம்டி பைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுவும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ மறுபடியும் விண்டோஸ் ஆர் சிஎம்டி அதுக்குள்ளே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடுத்து தட்டுறேன். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜூபிட்டருக்குள்ளே போங்க. டேட்டா விசுவலைசேஷனில் மாடியூல் எரர் வந்திருக்கு. இதில் PLTOR எங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த எரர் தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வியூ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக ஒரு டேட்டாவாக அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்க தான் கொஞ்சம் திக்கிறேன், பட் நான் தனியாக என்னும் போது கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும்னா ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க.